ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு டு வட கிழக்கு மாநிலம் சுற்றுப்பயணத்தில் டார்ஜிலிங்கில் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டார்ஜிலிங்கில் இருந்து சிக்கிமில் இருக்க பீலிங் சிட்டி போகிறதான் பார்க்க போகிறீங்க. இந்த ரைட்டு ஸோ இந்த ரூட்லேருந்து மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க. இது பாருங்க, சரியான ஏத்தாங்க. இது இங்கேருந்து வண்டி வருது. வண்டி ஏதோ எரியிட வர பிரச்சனை பிடிக்கல. இல்லை வண்டியை முடிச்சு தொங்க கீழே கிடக்கு பாருங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பாருங்க. வண்டி இங்கேருந்து போய் விழுந்துருக்காங்க. ஊட்டியில் கல்லட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ரோடுங்கிறாங்க. என்னைய கேட்டால் அதோட இதில் தான் அதிகமான ஹேர்பின் இருக்குது. நம்ம வண்டியிலே இப்போ தான் வந்து இந்த பிரேக் ஷூ எரியிற ஸ்மெல் வருது. ஃபர்ஸ்ட் கியரில் போட்டிருக்காரு. ஆர்பிஎம் பாருங்கள் 4 தாண்டி போய்கிட்டு இருக்கு. டயரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிங்க டயரோட டெம்பரேச்சர். இந்த ரோட்டில் ஓட்டி ஒரு ஹேர்பினை பாருங்கள். லிட்டரலாக தரைதளத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஹேர்பின். உங்களுக்கு கேமராவில் கூட லைட்டாக தாங்க தெரியும். ஆனால் பயங்கரமான ஹேர்பின் ஏற்றாங்க. அது இதெல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான். ரோட்டுக்கும் இவர் ஓட்டுக்கும் இவருக்கு சாப்பிட்டது ஆய் வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ்? வாய் வழியாக வருதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொரு வாய் வழியாக வருதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே இருக்கு பாரு ராவாப்பா. பாரு தமிழ்நாடு ஆள போறான் தமிழ். இவனோட இதே வேலை தாங்க. ஹோட்டல் வாசல் இவனுக்கு உள்ளேருந்து எஞ்சிருவாங்க. செக் அவுட் பாய், செக் அவுட். வட்டம் உள்ளே தான் தூங்குறாப்புல. போன வாட்டி நம்மளை கப்பை செடிச்சிட்டாப்புல. எங்கே தூங்குறாது ஏன் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இந்த வாட்டி கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளே தான் இருப்பார். ஏன்னா போன வாட்டி உள்ளேருந்து நினச்சிருந்தாங்க. அப்படியே செட்டர் தோணுதா வந்துடுங்க. டார்ஜிலிங் சிட்டி செட்டருக்குள்ளே சிட்டியை மறைச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு டிஆர்சியில் போய் கார் எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு டு வட கிழக்கு மாநிலம் சுற்றுப்பயணத்தில் டார்ஜிலிங்கில் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டார்ஜிலிங்கில் இருந்து சிக்கிமில் இருக்க பீலிங் சிட்டி போகிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பீலிங் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமோட வெஸ்ட் பார்ட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ட்ராவல்ஸ் மூலியமாகவோ இல்லை டூரிஸ்ட் ஏஜென்ட் மூலியமாக வந்தீங்கன்னா ஜல்பைகுரி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து உங்களை அவங்க கேப் மூலியமாக பிக்கப் பண்ணி கேங்டாக்கில் தங்க வச்சு அங்கேருந்து கேங்டாக்கை மையப்பகுதியாக வச்சு சுற்றி வருவாங்க. ஸோ இந்த டார்ஜிலிங் டு பீலிங் சிட்டி இல்லை பீலிங் சிட்டி டு டார்ஜிலிங் பக்கம் கூட்டி வர மாட்டாங்க. ஆனால் நம்ம ரோட் ட்ரிப் பண்ணுறதுனால இந்த டார்ஜிலிங் டு பீலிங் சிட்டியை ரோட் ட்ரிப்பில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த பீலிங் சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்லேருந்து ஒரு 63 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த 63 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காமிக்குது கூகுள். ஆனால் இந்த சிக்கிம் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கும் சிக்கிம் மாநிலத்துக்கும் நடுவில் இந்த டார்ஜிலிங் தானே போகிறோம். இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்டர் வந்து இங்கேருந்து டார்ஜிலிங்லேருந்து வெறும் 23 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆயிடும். அங்கே போயிட்டு அப்படியே வந்து சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆகிடலாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டே வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேங்டாக்கில் தான். அதாவது சிக்கிமோட தலைநகரமான கேங்டாக்கில் தான் இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஆர்சி மல்டி லெவல் பார்க்கிங் போகிறோம். அதாவது இந்த டார்ஜிலிங்கில் பார்க்கிங் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டார்ஜிலிங்கிறதே ஒரு சின்ன சிட்டிங்க. ஸோ இங்கே வந்து எங்கேயுமே வந்து நம்ம பார்க்கிங்கோட ஹோட்டல் கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே முனிசிபாலே வந்து பார்க்கிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்க்கிங்கில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிப்பாட்டுறதுக்கு 400 ரூபா. ஸோ அங்கே பார்க் வண்டி இருந்தோம். ஸோ இதை போய் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 5 டிகிரி தாங்க இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எண்ணில் ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அடுத்த வீடியோஸையும் பாருங்கள். வாங்க இப்போது டிஆர்சி போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு கிளம்புவோம். ஸோ இந்த அருகே வருங்க டிஆர்சி மல்டி லெவல் பார்க்கிங். ஸோ இதில் வந்து 4th ஃப்ளோரில் வந்து நம்ம வண்டி நிற்கிதுங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் தெரியுமா தமிழ் எந்த ஊரா? இந்த ஊர் தான். ஸோ இங்கே வந்து ரிசிப்ட் காமிச்சா தாங்க வண்டி கொடுப்பாங்க. ஏன்னா வண்டி எடுக்க முடியாது, இல்லாட்டி ஃபோட்டோனாச்சும் வச்சுக்கணும். தமிழ்நாடு
भाइ तमिल भाइ खड़का भाई तमिलनाडु किधर 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 सिटी तमिलनाडु किधर सिटी वर्क कर रहे हो हाँ मैं हाँ बेसन नगर हाँ क्या वर्क भाई क्या वर्क हाँ क्या वर्क बेसन नगर कॉफी शॉप ओके 1.5 years हाँ 1 வருஷம் பெசன் நகர் காஃபி ஷாப் ஒர்க் பண்ணாராங்க நான் ஜாஸ்தி இருக்கு ஃப்ரெண்ட் ஓகே இன்னும் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்காராம் சரிங்க இப்போ தான் வந்தீங்களா ஓகே 6 month பெறுவீங்க சூப்பர் பாய் கடுக்கா பாய் ஜாஸ்தி டபுள் டை उसको ஸ்னோ ஸ்னோக்கா வந்திருக்காராம் தலைவர் பாய் பாய் நைஸ் நைஸ் ஒன் பாய் நைஸ் ஒன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஓகே நைஸ் ஒன் இந்த டூரிஸ்ட் ஏஜென்ட் மூலியமாக வந்தீங்கன்னா இந்த டார்ஜிலிங் சுற்றி பார்க்க 3 நாளுங்கிறாங்க 3 நாளைக்கு எதுவும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது மேக்ஸிமம் 1.5 நாள் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க ஸோ வந்து வண்டி வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நைட் வந்து 3 டிகிரி வரையும் போச்சு ஸோ வந்து கொஞ்சம் ஆயிலேருந்து எல்லாத்தையும் ஹீட் பண்ணுவோம் பெரிய லெவலில் சேஞ்ச் இல்லை அங்கே கம்பேர் பண்ணல லடாக்கில் வந்து கட்டக்கு முட்டக்குன்னு அடிச்சு இங்கெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க வண்டியோட ஏர் ப்ரெஷர் வந்து 30-31 இருக்குங்க டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து 8 காமிக்குது காலைல வந்து மணி வந்து 7:10 ஆயிடுச்சுங்க ஸோ அப்படியே கிளம்ப வேண்டி தான் ஸோ அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு வண்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க அப்படியே கண்ணாடியை மட்டும் தொடச்சிட்டு கிளம்ப வேண்டி தான் இதாக தொடச்சிடும் சரிங்க அப்படி நான் தொடச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட் ஆஃப் டார்ஜிலிங்க இந்த சைடு வந்து ரூம் எடுத்திங்கன்னா சேம் பார்க்கிங்லாம் கஷ்டம்தான் ஹோட்டல்லே வந்து பார்க்கிங் இருந்தால் ஈஸி அப்புறம் டூரிஸ்ட் மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடைக்காது அசால்ட்டாக அப்படியே பண்ணி வாட்டுக்கு டிரைவர் பார்த்துப்பாப்பில் வாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எஸ்பி ஆஃபீஸ் தான் ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால எஸ்பி ஆஃபீஸ் இங்கே வச்சுருக்காங்க இன்றைக்கி தான் இந்த ஊர் எஸ்பியெல்லாம் சும்மா குழுன்னு இருப்பார் ஸோ அதிக நம்பர் ஆஃப் கான்வென்ட் ஸ்கூல் இருக்கிறது வந்து இந்த டார்ஜிலிங் தாங்க இந்தியாவிலே நிறையா கான்வென்ட் ஸ்கூல் இருக்குங்க பர்ஃபின்னு ஒரு படம் வந்திருக்கும் அதில் வந்து ரன்பீர் கபூர் இலியானா அப்புறம் வந்து பிரியங்கா சோப்ரா நடிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்த்த ரவி வர்மா கேமராமேன் எடுத்திருப்பார் படத்தை பாலிவுட் படம் அதாவது ஹிந்தி படம் அதில் வந்து இந்த டார்ஜிலிங் வந்து செம்மையாக காமிச்சிருப்பாப்புல ரவி வர்மா அதை பார்த்ததுலேருந்து இந்த டார்ஜிலிங் வரணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆசை இந்த டார்ஜிலிங் வரணும்னு ஆனால் 2 வாட்டி வந்துட்டேன் இப்போ 2023 வந்துட்டேன் பட் எனக்கு 11 வருஷம் ஆசை இந்த டார்ஜிலிங் பார்க்கணும்னு அந்த 11 வருஷத்துக்கு டார்ஜிலிங்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் காமிச்சதை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காப்புல நேரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நாங்கள் கான்வென்ட்டை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல நார்த் பாயிண்ட் சென்ட் ஜோசப் ஸ்கூல் நார்த்து பாயிண்ட் அருமையான ஸ்கூலுங்க இந்த மாதிரி இடத்துல தான் படிக்கணும்னு என்னோட கனவு ஆமாடா எங்க இருந்து இல்லையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் அவர்கிட்ட தான் கேட்டோம் வழி வந்து கூகுளில் வந்து கரெக்டாக தான் காமிச்சு பட் ஜீவா ஒரு டேனை மறந்துட்டாப்ல ஸோ மறுபடியும் அந்த ஸ்கூல் வழியாக தாங்க போனோம் ஏன்னா ஸ்கூல்லேருந்து கீழே போனோம் அப்படியே ஸ்கூலில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் ஸ்கூலில் பறக்க பார்த்த மணிக்கு அது பாருங்க ஸ்கூல் ஸ்கூலை ஒட்டி 2வது ரைட்டு இந்த ரைட்டு இந்த ரைட்டு ஸோ இந்த ரூட்லேருந்து மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்ஜிலிங் வந்தால் மட்டும் தான் அந்த ரூட்டில் போக முடியும். இது ஒரு கான்வென்ட் மேலே, இந்த கான்வென்ட்டுக்கு கிரவுண்டு கீழே இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க, இதுதான் கிரவுண்டு. இந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஒரு கிரவுண்டு இது. செம்ம ஃபாரஸ்ட்டுங்க இதெல்லாம். ஆனால் கீழே ஒரு சொட்டு தண்ணி போலங்க. இதெல்லாம் தண்ணி போகிற இடம், இந்த பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஒரு சொட்டி தண்ணி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வின்டர், குளிர்காலம், பனி உருறதுக்கு வாய்ப்பே இல்லை, மழையும் இல்லை. அப்புறம் எப்படி தண்ணி வரும்? சரியான ஹேர் பின்னுங்க. செம்ம ஸ்ட்ரீப்பாக இருக்குங்க. அங்கே ஒரு ஹேர் பின்னு செம்மையாக ஏற்றுறாங்க. ஸ்ட்ரீப்பு சல்லுன்னு ஸ்ட்ரீப் ஏறுதுங்க. இங்கே பாருங்க, சரியான ஏத்தாங்க இது. இங்கே வண்டி வருது. வண்டி ஏதோ எரியிட வாடுறது, கிளச் எதுவும் பிடிக்கல. இல்லை லெஃப்டில் வரலாம். செம்ம ஏத்தாங்க இது. ஊட்டியில் கல்லட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ரோடுங்கிறாங்க. என்னைய கேட்டால் அதோட இதில் தான் அதிகமான ஹேர்பின் இருக்குது. நம்ம வண்டியிலே இப்போ தான் வந்து இந்த பிரேக் ஷூ எரியிற ஸ்மெல் வருது. அவள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு. இங்கே பாருங்க, ரவுடிஷாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காலு கீழே தான் கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கியரில் போட்டிருக்காரு. ஆர்பிஎம் பாருங்கள், 4 தாண்டி போய்கிட்டு இருக்கு. 2வது கியரை போட்டோம்னா வண்டி போயிட்டே இருக்கும், கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு ஸ்ட்ரீப்புங்க அது. இங்கே ஒரு ஹேர் பின்னை பாருங்கள். லிட்டரலாக தரைக்காலத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஹேர் பின். உங்களுக்கு கேமராவில் கூட லைட்டாக தாங்க தெரியும், ஆனால் பயங்கரமான ஹேர் பின் ஏற்றாங்க அது. இதெல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான். அடுத்த ஹேர் பின் அடுத்த ஹேர் பின் தொடர்ந்து வருது பாருங்க. முடிஞ்சது சோழி. வண்டி சுத்திருச்சு பாரு அண்ணே, வண்டி வீலு. டீ எஸ்டேட் வந்துருச்சுங்க. ஆனால் பேட்சாக இருக்குது, கன்யூஸாக இல்லைங்க. டீ எஸ்டேட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு. இந்த வரைக்கா டீ எஸ்டேட்டாங்க, அந்த வரைக்கா. இதெல்லாம் சின்ன சின்ன ஊருங்க. சாமி வந்து நிறையா வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க, சிலை இல்லை உங்கள்கிட்ட. அதை போட்டோ நிப்பாட்டு ஸ்லோ பண்ணு. உங்கள்கிட்ட சிலையோட ஃபோட்டோஸ் தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அத்தாடி அண்ணன் எமேந்திர மேமல்ல சல்லு இருந்துருக்குறாரு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குது. ஆனால் எல்லாம் ஜெர்மன் ஸ்ட்ரீப்பர் வச்சுருக்காங்க இவருங்க. அதுகளுக்கு என்ன, இங்கே குளிர்காலம் தானே, ஜம்முன்னு இருக்கும், ஏசியெல்லாம் போட தேவை கிடையாது. நான் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இங்கே எல்லாம் சூப்பராக இருக்கேன். ரோடெல்லாம் ப்ளீச்சிங் போட்டு போட்டிருக்காங்க. இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, ஐ லவ் டுக்வார். ஐஸ் ரோடு எங்கடா கீழே கிடக்கு. அதான் தார் ஓட்டிருக்காங்க, இனிமேல் தான் ரோடு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். எல்லா இடம் வந்தால் தார் குமிச்சு வச்சுருக்காங்கல்ல. தார்னா ஜல்லிக்கல்.
நீ வந்து ரோடு வந்துடும் இந்த சைடு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர்றப்ப ரோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. இவனை மூங்கில பாருங்க, மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோகம் நீ பாடும் கீதம். போட்டோ எடுத்தேன் வண்டியை. பௌர்ணமி நிலவு கதவை தரங்க, பனி வீரங்காடு ஒத்தையடி பாத ஓம் கூட பொடினத. யார் அவன்? ஏன் பாட்டுக்கு எது பாட்டு பாடுறவன்? ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டியா. உடனே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே வந்து சாமி சிலை கிடையாதுங்க, ஃபோட்டோஸ் தான். இந்த பாருங்கள், சிவன் பார்வதி அப்புறம் இவங்க யாருன்னு தெரியல நமக்கு. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் தான், சிலை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வண்டிலேருந்து பிரேக் ஸ்மெல் வருது, பார்த்து ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கும் இவர் ஓட்டுற ஓட்டுக்கும் இவருக்கு சாப்பிட்டது ஆய் வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ்? வாய் வழியாக வருதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொரு வாய் வழியாக வருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனாலும் எங்கள் ஆள் விட மாட்டேன்டா, இன்னைக்கு வாந்தி இருக்க விட மாட்டேன் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, ஆனால் சீரியஸ் நோட் வந்து அப்படி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த ரோட்டில். நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த ரோட்டில் வந்து இப்படி ஓட்டலைன்னா நீங்கள் வந்து போகவே முடியாது. ரொம்ப மோசமான ரோடாக தான் இருக்குது. மோசமானா என்ன, ஒரு ஷார்ப் டேர்ன் வருது, ஷார்ப் கட்ஸ் வருது. ஸோ அதனால முடிஞ்சளவு ரோட்டையே பார்த்துட்டு வந்தோம்னா தலையில் சுற்றாமல் ஜம்முன்னு போயிடலாம். வந்து இங்கே அதிகமான மூங்கில் கிடைக்கிறனால அதை வச்சு ஒரு தடுப்பு சவர் மாதிரி அமைச்சிட்டாங்க. சும்மா ஒரு சின்ன தடுப்பு சவர் தான், இதை வச்சு நீங்கள் போய் முட்டினாலும் கீழே விழுவீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து போகிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நான் பேர் சிங்களாதரம். சிங்களாதரம் செம்ம நீட்டாக இருக்குது. ரோடு மட்டும் சூப்பராக இருந்தால் வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து வெஸ்ட் பெங்கால், சரிங்களா? இது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து சிக்கிம்ங்க. அந்த அருக்கு பாருங்க பிரிட்ஜு, இங்கே எனக்குள்ளே அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோம்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்படியே சுற்றி 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 இறங்கி நம்ம அங்கே தாங்க போனோம். டயரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிங்க டயரோட டெம்பரேச்சரு. இந்த ரோட்டில் ஓட்டி ஓட்டி டெம்பரேச்சர் கம்மி. ஒரு 52 இருக்குது பாருங்கள். செம ஹீட் ஆகுதுங்க இந்த ரோட்டில். கொஞ்சம் தூரம் போய் தள்ளி போயிட்டு நிப்பாட்டு வண்டியை. இதுதான் வந்து லாஸ்ட்டு வில்லேஜுங்க. எதுக்குன்னா சிக்கிமுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும். ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து சிங்லா. சிங்லாங்கிறது பெரிய ஊர் மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க. இங்கே ஒரு 3 கிலோமீட்டருக்கு வருது. நடுவில் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் என்ன, கொஞ்சம் காட்டு வழி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. ரெண்டுக்குமே பேர் சிங்லா தான். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூச்சு பிரேக் நிப்பாட்டினோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயிலை பாருங்கள். இங்கே ஒரு கோயில் பாருங்கள், நிறையா ஃபோட்டோஸு. அப்புறம் புத்தர் ஒருத்தர் இருக்கார். டீ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்களா வாழைலாம் இருக்குது.
பட் ஆனால் வாழையில் பெரிய லெவலில் யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. வாழைப்பழம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. வாழை இலையெல்லாம் இங்கெல்லாம் யூஸே இல்லைங்க. வாட்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னு. ஓப்பன் பண்ண யோசிச்சு இதான் ஒரிஜினல் ஸ்ட்ரீட். ஸோ போன வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு சாப்பிட்றோம். ரூம்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ரூம்லேயே வந்து ஸ்மூத்தி குடிச்சாச்சு. அண்ணன் ஒருத்தர் பாருங்கள் உள்ளே இறங்கி கல் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே 6 பண்ணி எவ்வளோ பெரிய இதுங்க டெப்பு பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே கிடக்காரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பீலிங் சிட்டிக்கு வந்து 47 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 53 நிமிஷம். என்ன போட்டிருக்கு பாலத்தில்? நேமா பிரிட்ஜி சிங்லா பஜரா பிரிட்ஜ் ஓவர் லென்த்து இதை பற்றி போட்டிருக்காங்க. இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 2018 தாங்க இது போட்டிருக்காங்க இந்த பாலம். ஜம்முன் இருக்கே பாலம். ஆமாம் பாருங்க உள்ள அண்ணன் ஏதோ பண்ணிட்டு இருக்கப்பல. போட்டோம் ப்ரோ தள்ளிக்கும் போயிட்டே இரு. ஸோ வண்டி வந்துருச்சுங்க ஆப்போசிட்டில். அதுக்கு நறுக்கு 4 ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக இன்னும் 4 மாதத்தில் தண்ணி வந்துடுங்க ஃபுல்லாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அடிச்சு நங்கு முங்குன்னு போயிட்டு இருக்காப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மழை பெய்யறது காரணம், இன்னொன்று வந்து பனி உருகிற காரணம். இந்த 2 காரணத்தினால இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். இப்போதைக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து லே லடாக் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாதுங்க அந்த ஃப்ளாகு. இது வந்து திபெத்தியன் கல்ச்சர், அதாவது புத்திஸ்டில் வந்து இது பேர் ப்ரேயர் ஃப்ளாக். ஸோ இதில் வந்து ப்ரேயர்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. லே லடாக்லாம் கிடைக்கணும்னு கிடையாது. இந்த சிக்கிம்லேயும் கிடைக்கும், நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும், அப்புறம் ஹிமாச்சல்லையும் கிடைக்கும். ஸோ அந்த சைடு ஃபுல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவங்க ப்ரேயர் பண்ணி எழுதுறது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிங்லா பஜார். ஸோ இதான் வந்து சிங்லா பஜார். இந்த சிங்லாங்கிறதே ரொம்ப பெரிய ஊருங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது ஊர் பார்க்க. லெஃப்ட் ஸோ இங்கே பாருங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போல். மாப்பிள்ளை கல்யாணம் தான் நினைக்கிறேன். மாப்பிள்ளை மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காரில் பலூன்லாம் கட்டி. அது ஒரு நிமிஷம் இங்கனக்குள்ள ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாலத்தை தாண்டினா சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இந்த இருக்கு பாருங்கள் பாலம். அவ்வளோதாங்க சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த இருக்குங்க வெல்கம் டு சிக்கிம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு என்ட்ரி போட்டாச்சுங்க. எங்கேருந்து வரோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி. பாய். Feeling Gangtok. From Tamil Nadu.
தமிழ்நாடு ஆள போறான் தமிழ் பல நாள் கனவுங்க 2 வருஷ கனவு இந்த சிக்கிம் வரணுங்கிறது இப்போதான் நினைவாயிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளட்டு, அதனால ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃப்ளட்டு, அதனால வர முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டோமுங்க. காரணமாக லாச்சன் சமவெளியில் பாயும் டீஸ்டார் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றில் திடீரென 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். டீஸ்டார் நதியின் அருகே பத்தாங் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதில் சிக்கிய 23 ராணுவ வீரர்களை காணவில்லை. கூலிங் பெருசாக ஒன்று வெளியில் இல்லை. பட் டெம்பரேச்சர் எவ்வளோ 20 இருக்கா? 20 இருக்குது. ஆனால் கூலிங் எதுவும் இல்லை. நைட்டு தான் அங்கே உரிக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உரிக்குதுன்னு பார்ப்போம். சிக்கிமோட லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ விசாலமான ரோடாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து இந்த பீலிங் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு வந்து 36 கிலோமீட்டருங்க. 10:52 2 முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த செக் போஸ்ட் நின்றனால கொஞ்சம் டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நமக்கு. ஸோ அப்படியே போவோம். போயிட்டு 16 கிலோமீட்டரில் வந்து NH 510 அப்படின்னு ஒரு NHல கனெக்ட் ஆக போதான். அந்த NH எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹில்ஸில். ஸோ ஜங்ஷன்லேருந்து அப்படியே ரைட் சைடில் பீலிங் இறங்குதுங்க. ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 29 கிலோமீட்டருங்க. ஆனால் அதுக்கே பாருங்கள் 1 மணி நேரம் 14 நிமிஷம் காமிக்கி. ரோடு அங்கங்கே வந்து இந்த மாதிரி பேட்சாக இருக்குதுங்க. ஒரு இடத்துல வந்து அப்படியே பள்ளம் மேடுமாக இருக்குது, ஒரு இடம் நீட்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் இந்த ரோடு நல்லா இருக்குன்னு. ஆனால் மலைத்தொடர் வந்து பயங்கரமான மலைத்தொடருங்க. இது எல்லாமே இமாலயாஸ் தான். நம்ம டார்ஜிலிங் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்தே வந்து இமாலயா ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த இடம் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்கள், எல்லாமே மூங்கில்லாங்க. நம்ம ஊரில் சவுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க, இப்போலாம் மூங்கில்லாம் இந்த சப்போர்ட் கொடுக்குறதெல்லாம் வீடு கட்டினா. ஊர்லாம் செம்மையாக இருக்கேன். உருளைக்கிழங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்வீட் கிழங்கு மாதிரி இருக்குது பார்க்க. முட்டை அடி தள்ளியிருக்காரு. ஒரு டனல் ஒன்று ஒர்க் போய்கிட்டு நம்ம அங்கே ஒரு டனலுக்குள்ளே போக போகிறோம். டனல் இருக்கனால என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து பாறை ஆன மலைன்னு அர்த்தம். பாறைகளால் ஆன மலை, அதனால தான் டனல் இருக்குது. இப்படி பயங்கரமாக குழுங்குதுங்க. அடி சஸ்பென்ஷன்லாம் இதில் காலியாகும் போலையே. தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக போகணும்னு நினைக்கிறேன். அந்த பார்த்தாலே தெரியுது. உள்ள கீழே இறங்குதுங்க டனலு. ஸ்ட்ரைட்டாக இல்லை டனல், ஆக்சுவலாக கீழே ஸ்லோப்பாக உள்ளே இறங்குது. இந்த டனல் ஒருத்தர் தான் போய்கிட்டு இருக்கு. இது பாருங்க. லைட் கூட இல்லாமல் இருக்கு. அப்படியே இருக்கு பாரு. ராவா பாறை. ஏதோ இந்த இதெல்லாம் போக பார்த்துருக்கீங்களா? இந்த ஹண்டட் ஹவுஸு, அப்புறம் அந்த விஜிபி, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தீம் பார்க்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இது பயங்கரமாக இருக்கீங்க. இது செம ராவாக இருக்குங்க. மற்ற டனல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற ஊர் இப்போ காஷ்மீர், நம்ம கேரளாவில் இருக்க டனல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காங்கிரீட் போட்டிருப்பாங்க, மேலேயும் கவர் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயும் வந்து இந்த பாறை மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படி தெரியாது. ரைட் தான் போட்டிருக்கேன். ரைட் போடு.
அது தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பாறை ராவாக இருக்குது, அப்படியே தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, பாருங்க ரோட பாருங்க, செமையா இருக்கு. இந்த மாதிரி ஹில்ஸ் ரோடுனாலே டெய்லி வேலை போயிட்டே தாங்க இருக்கு. பார்க்குற எல்லா இடத்துலையும் நம்ம கேரளாவில் இருக்க ஹில்ஸில் தான் வந்து அந்தளவுக்கு பெருசாக வேலைப்பாடுகள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகாது. அப்பப்போ அரைச்சி எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு பாருங்க. கேரளா ஊட்டியும் பெருது அந்த மாதிரி வேலை பார்த்ததில்லை. ஊட்டி கொடைக்கானல்லாம் என்ன கீழே பாதி ரோட்டை காணோம். அண்ணே ரோடு எங்கண்ணே கீழே காணோம். யால்சிங் டிஸ்ட்ரிக்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாமே, பாதி ரோட்டை ரைட்டில் காணோமே. அங்கே ஒரு போச்சு பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக புதுசாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரோட்டில் போச்சு. அப்போ தான் மேப்பை பார்த்தேன். இங்கே பாருங்க, எவன்டா அவன்? டேய் என்னடா பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரோடு இது? இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்ரெடி அந்த ரோட்டில் வந்ததுக்கே தலைவனுக்கு தலை கிட்டு சுற்றி சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் NH 510 வேறு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தலைவா அவங்கள முடிச்சுட போகிறாங்க தலைவா. சரி வாங்க, நம்மளையும் சேர்த்து முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இந்த ரோட்டில். லெஃப்ட் ஷார்ட்கட்டு இது லெஃப்டா? இல்லை இந்த ரோடு தான். பாருங்க எல்லா இடத்துலையும் எஸ்கேன்னு போட்டிருக்கோம். அப்புறம் என்ன அண்ணே சிவகார்த்திகேயன் நினச்சிடாதீங்க, சிக்கிம்னு அர்த்தம். நம்பர் பிளேட்டில் இருக்க எஸ்கேக்கு. நம்ம ஊரில் எப்படி டிஎனோ அந்த மாதிரி இங்கே வந்து எஸ்கே. மஹிந்திராவுக்கு விளம்பரம் தேவையா? தேவை கிடையாது, ஆனாலும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். சுற்றி இங்கேயும் ஷோரூம் இருக்கும் போலயே பக்கத்தில். நிறைய போர்டு இருக்கே. பெரிய சிட்டி ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த லோக்கல் பாய்ஸ் எல்லாம் விரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, முன்னாடி நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். இவனுங்க வேறு ஹார்ன் அடிச்சு மண்டைக்கு ஏற்றுவாங்க நம்மளை. இந்த ரோட்லாம் வந்தாங்க, இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ரோடு. ஸோ இதில் தான் வந்தோம், வந்து அப்படியே மேலே ஏறுறோம். அதாவது போகிற வழியில் ஒன்று பார்த்தோம். இந்த ரோடு எவ்வளோ ரிஸ்கியான ரோடுங்கிறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு போகிறேன். வெயிட் பண்ணுங்க. இவனுங்க என்னைய முடிச்சு விட்றான் எவ்வளோ ஒன்று கத்துறாங்க. இங்கிட்ட கிராஸ் பண்ணிடுவோம். இந்த இருக்கு பாருங்க. வண்டியை முடிச்சு தொங்க கீழே கிடக்கு பாருங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பாருங்க வண்டி. இங்கேருந்து போய் விழுந்துருக்காங்க. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் பனி காதல் நீ. எப்படா டேய் வெள்ளமண்டியா? ஜிங்கு ஜிங்கடி ஜிங்கு ஜிங்கடி. காலை மிதிக்காத. வா போ, வா வா நம்ம ஊருக்கு போவோம். வா ஓடியா, வண்டி வருது வேமா ஓடியா. ஐயோ வண்டி பாரு ஓடியா, அவனை தூக்கிடுவாங்க. வா ஓடியா தூக்க போகிறான் இவனைய. இவனுக்கு அந்த 2 வீலர் என்ன தெரியுமா விரட்டினாங்க இப்போ? கையை கடிச்சிட போகிறான். வேணாம்டா, கையில் படும்டா. திங்க வாணியா விட்டியா? இவன் நேக்கானல் இருக்கும்டா. பாலத்தை பாருங்க, காசன் அப்படின்னு போட்டு பாலம் வச்சுங்க. இதெல்லாம் டெம்பரரி பாலங்க. இன்னைக்கு இந்த பாலம் பிச்சுக்கிட்டு போச்சோ. நான் ரிட்டன் ஊர் போகிற வரையும் எல்லா பாலமும் அப்படி இருக்கணும்னே இந்த ஊரில். பார்த்து பண்ணுங்கண்ணே, இயற்கை உங்களை தான் நீ சொல்கிறேன். இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்தவரை யோசிக்காமல் வண்டி ஓட்டணும்னா இந்த லார்டு ஆல்டோன்னு ஒரு சொல்கிறாங்க பாருங்க. அதாவது இந்த ஆல்டோ 800 தான். இதை வாங்கி வச்சுக்கணுங்க. எதையுமே யோசிக்க மாட்டேங்க. சாங்கமுன்னு அடிச்சு போயிட்டே இருக்காங்க.
நம்ம கூட கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தாலும் ஒரு சில இடம் தான் பயந்து தான் விட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்க எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. நான் அடிச்சு போயிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், வெறும் 15 கிலோமீட்டர் தான், ஆனால் அதுக்கு 42 நிமிஷங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப பொறுமை வேணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 கிலோமீட்டருங்க பீலிங் சிட்டிக்கு. சிட்டின்னு பேர் பீலிங் சிட்டின்னு, பட் அது ஒரு டவுன் மாதிரி தான் இருக்கும். நார்த் ஈஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பே. நீங்கள் எந்த ஊரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாம் டைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி விசாலமாகவே எதுவுமே இருக்காதுங்க ரோடு எதுவுமே. எப்படி காஷ்மீர் பக்கம்லாம் போகிறீங்களோ அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி சிக்கிமு டார்ஜிலிங்லாம் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோவில் கூட அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, பட் நேரில் பார்க்கல கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. Monastery. नीचे वा God. नीचे हाँ ऊपर monastery. monastery ब्रिज ब्रिज ना स्काई वॉक नीचे स्काई वॉक नियर एनी monastery Monastery மேலே bro. ஒரு வழியாக வந்து இந்த பீலிங் வந்துட்டோங்க. ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பீலிங் சிட்டிங்க. ஐ லவ் பீலிங். நீ இங்கிட்டு நீ போனோம் ரைட்டில் வேற நீ என்ன போட்டிருக்கேன்? ஆமாம், நீ செய்வாக்கு தான் போட்டிருக்கேன். கீழே நான் பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தேனே. தண்ணி வர வச்சிருக்காங்க. ஆர்வம் போலீஸில் பிடிச்சிக்கலாம் போலையே. போலீஸ் இதை பிடிச்சிருவோம் இன்னைக்கு. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் பீலிங். ஸோ இந்த சிக்கிமோட பார்த்தீங்கன்னா வருமானமே இந்த டூரிஸ்ட்டை நம்பி தாங்க இருக்குது. இங்கே எந்த இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. எந்தளவுக்கும் பெருசாக அந்த பொருளாதாரம் வளர்கிற மாதிரி இங்கே வந்து எக்கனாமிக் கிடையாதுங்க. ஒன்லி வந்து டூரிசம் மட்டும்தான். இங்கே மெஜாரிட்டி இன்கம் வர்றதே டூரிசம் மட்டும்தான். பன்னெண்டு டிகிரி இருக்குங்க இங்கே. இப்போ ரோடு தாங்க காட்டுக்கியமாக இருக்கு. ஸோ அந்த பாருங்க, மேலே பாருங்க, மொனஸ்ட்ரியை பாருங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்க பனியோட. வெல்கம் டு செகண்ட் மணி துங்டுப் செங்மோ 2024 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன இந்த 2024னா 2024 அதுக்கு முன்னாடியே இருக்குமே. செமையாக இருக்குங்க இந்த மொனஸ்ட்ரி. மேலே போயிட்டு பார்ப்போம். அண்ணே பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாருன்னு நீங்கள். இங்கே பாருங்க, இங்கே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் பார்த்துட்டு உள்ளே இருக்கேன். ஸோ ஒரு வழியாக இந்த பீலிங்கில் இருக்க மானஸ்ட்ரி வந்துட்டாங்க. ஸோ அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இந்த மானஸ்ட்ரியை போய் பார்க்க வேண்டியதான். இது வந்து ஒரு ஸ்கை வாக் பிரிட்ஜ் மாதிரிங்க. இந்த கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதில் அப்படியே நடந்து போகலாம். வாங்க அப்படியே போக. மேலே நிறையா வண்டி கிளம்பிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்தது லேட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பீலிங்கில் ஸ்டே பண்ணிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம அங்கேருந்தே அப்படியே வரோம்.
கேஷ் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் கேஷ். ஸோ இங்கே வந்து நோ ஆன்லைன் ஒன்லி கேஷ்னு போட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ரூபாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டூரிஸ்ட்டுக்கு வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு. நமக்கு திருப்பு ஒன்றும் கிடையாது. டிக்கெட் கொடுங்க. அப்படியே மேலே போவோம். செம்மையாக பாருங்க மிஸ்ட் இறங்குதுங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். ஸோ அப்படியே மேலே போவோம். இன்கேஸ் வீல் சேரில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இது உள்ளே அப்படியே மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே போய் மேலே கொண்டு வர்றாங்க. ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பீலிங் சிட்டி வந்தீங்கன்னா இந்த மானஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க. ப்ரேயர் சாங் தான் உள்ளே ஓடுது. எனக்கு செல்ஃபி அடிக்கல, பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். પણ આવાતું હતું અહીંયા બેસતા કરતા એટલું ચલાય પણ ને હમણાં. இன்கேஸ் நம்ம வந்து இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜில் போகிறோம்னா இங்கே வந்து ஷூ வந்து கழட்டி விட்டணுமா. ஸோ கழட்டி விட்டு இதில் அப்படியே நடந்து போக வேண்டியதான். क्लास हाँ सेपरेट टिकेटा नो अदे उधर में सो சார் என்ன சொல்கிறாருன்னா ஷூ கழட்டி விட சொல்கிறாரு. கழட்டி விட்டு போனோமா கிளாஸில் போகிறதுக்கு. கழட்டி விட்டு போவோம் வாங்க. தனி டிக்கெட் கிடையாதுங்க அதுக்கு. அதே டிக்கெட் நம்ம வச்சுருக்க டிக்கெட்லேயே போயிட்டே இருக்கலாம். சரி அப்படிங்க ஷூ கழட்டிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், அப்படியே கழட்டி விட்டு நடக்க வேண்டியதாங்க. நம்ம ஊரில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கன்னியாகுமரியில் போட்டாங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டாங்க. இந்த மொனஸ்ட்ரி வந்து சாயங்காலம் 4:30 தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாரா புத்து புத்துன்னு நீ தானா? புத்து புத்துன்னு வரியாப்பா. ஏ தள்ளிலி விட்டுறாத. இங்கே என்ன டக்குனு வெயில் ஆள் இங்கே பாருங்க, வண்டி நம்ம வண்டி இங்கே நிற்கிது. ஸோ அப்படியே திருப்பினோம்னா இந்த மொனஸ்ட்ரி வந்துடும். ஸோ அப்படியே உள்ள ஸ்கை வாக் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே இங்கே போவோம். ஸ்கை வாக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. படிக்கிட்ட போட்டாக்குன்னு யாரில் அதை போய் ஃபோட்டோ எடுத்துருவோம். முதல்ல எத்தனை படி இருக்கும்? ஒரு 150 படினாச்சும் இருக்காது. 200 படி இருக்கும். கேட்போம் போயில. ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோகிராஃப் அலோடு கிடையாதுங்க. நம்ம ஏதாவது ப்ரேயர் பண்ணிட்டு, அதாவது மனசை நினச்சிட்டு அதை சுற்றி விடையில் இது நடக்குங்கிறது ஒரு ஐதீகங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மோனாஸ்ட்ரி சுற்றி இருக்கும், அதை சுற்றி எதாவது நினச்சிட்டு சுற்றிக்கிட்டே போனோம். ஸோ கிளாக் வைஸில் சுற்றலாம். கிளாக் வைஸ்னால் இதுதான். ஸோ நான் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன். அண்டு உங்கள்கிட்ட வந்து இந்த மானஸ்ட்ரியோட பேர் என்ன நான் சொல்லவே இல்லை. ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்க, சங் நாங் சொலிங் மானஸ்ட்ரி, பீலிங், வெஸ்ட் சிக்கிம். ஓகேவா, பீலிங்கிற சிட்டி வெஸ்ட் சிக்கிமில் இருக்குது. இதோட பேர் வந்து சங் நாங் சோலிங் மானஸ்ட்ரி. அதாவது வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் இந்த மிஸ்ட்டுக்கு இந்த சின்ன பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கும். இது காப்பிரைட்ஸ் வருமா என்னன்னு தெரில. இந்த பாட்டுக்கு, இந்த அமைதிக்கு, இந்த இடத்துக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலுங்க. இது நீங்கள் வந்தால் மட்டும்தான் இதை உணர முடியும் உங்களால். அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, அதே மாதிரி செம்ம மிஸ்டேக். அதுவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே தான் பாருங்கள். பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குன்னு. ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து யாருமே பேசாமல், நான் பேசாமல் இருக்கேன். அப்படியே ஸ்டேபிளாக கேமரா வச்சுருக்கோம். எப்படி சவுண்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துக்கான அமைதியை நான் பேசுகிறனால தான் அதை குலைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம். பெயிண்டிங் ஒர்க்கு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும். இங்கே ஒன்று அதே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒன்று அதே மாதிரி இருக்குது. இதே சுற்றி விட்டுரும். இந்த அமைதி நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் பாருங்க மேலே. ஸோ அவ்வளோதாங்க. அப்படியே கீழே இறங்கி போயிட்டு காருக்கு கிளம்புவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 மாங்க் வராங்க பாருங்கள், புத்திஸ்ட் ரைட் சைடில். என்னங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவ்வளோ நேரம் பார்த்தாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு, இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் இனி வர வீடியோஸும் பார்க்குறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பீலிங் சிட்டிலேருந்து கேங்டாங் தான் போகிறோங்க. அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாப்பா பாய்.
என்னங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சின்னதா அப்படியே கட்டி விடும். என்னங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க? சின்னதா நானே சொல்றேன். எதுவுமே சொல்ல வேணாம். நீ சொல்றது சிரிப்பு வருது. இது சொல்லடா. இந்த அமைதி நல்லா இருக்குல்ல?